உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். இன்னைக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் பேச போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு இரங்கல் செய்தி. சவுக்கு சங்கர் அவர்களுடைய மகன் தியோ, ஒரு 13 வயது பையன், நேற்று அகால மரணம் அடைந்தார். இந்த பையன் சும்மா ஒரு தாயார் கண்டிச்சதால தற்கொலை பண்ணியிருக்காப்ல. ஒரு 8வது படிக்கிற பையன். பட் சவுக்கு சங்கர் அவர்கள் பையனை முதல் மனைவி எல்லாம் பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதால அது அவங்க பர்சனல், அதுக்குள்ள நம்ம போக வேண்டியது கிடையாது. யாரோட பர்சனல் வாழ்க்கையும் நம்ம பேச போறதும் கிடையாது. இதை நான் பேச வேணாம் அப்படின்னு தான் நினைச்சேன் இந்த செய்தியவே. பட் சவுக்கு அவர்களே ட்வீட் போட்டிருக்காரு அப்படிங்கிறதால இதுக்கு மேல இதுல மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பையன் இறந்திருக்காப்புல, ஆழ்ந்த இரங்கல். இல்ல ரொம்ப இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. சவுக்கு சங்கர் அவர்கள் இளவயதிலேயே தந்தையை இழந்து அம்மா கமலா அம்மாள் தான் ஒரு தனி பெண்ணா இருந்து அவரை வளர்த்தெடுத்தாங்க. துரதிருஷ்டவசமா அவரோட மகனும் தந்தை இல்லாம தாயாரால தனியா வளர்க்கக்கூடிய ஒரு சூழலுக்கு ஆட்படுத்தப்பட்டாப்ல. அந்த பையனும் தன்னோட வாழ்வை முடிச்சுக்கிட்டாப்ல. இளவயது தற்கொலைகள் அப்படிங்கிறதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. விசுவாசம் படத்துல அஜித் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, 18 வயசுக்கு முன்னாடி ஒரு குழந்தை தற்கொலை செய்யறான்னா அதுக்கு பேரு தற்கொலை இல்ல, நாம செய்யற கொலை அப்படின்னு. ரைட், ஓகே, அதுக்கு மேல அதுல சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த பையனுக்கு ஆழ்ந்த இரங்கல்கள். என்னதான் பிரிஞ்சிருந்தாலும் உள்ளுக்குள்ள தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சவுக்கு அவர்களும் உள்ளுக்குள்ள கண்டிப்பா வருத்தத்துல தான் இருப்பாரு. அவருக்கும் நம்மளோட அனுதாபங்களை தெரிவிச்சுட்டு வீடியோக்குள்ள போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு போலீஸ் முழுக்க 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 திமுகவோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. பல திமுக ஆதரவு அதிகாரிகள் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த எப்பேற்பட்ட ஒரு சிக்கல்ல கொண்டாந்து விட்டுருக்காங்க அப்படிங்கிறத இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் திமுகவுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. இதை நம்மளால ஸ்ட்ராங்கா சந்தேகப்பட முடியுது. கண்டிப்பா ஆம்ஸ்ட்ராங் கொலையில திமுகவுக்கு பங்கு இருக்கும், இருக்கணும். அதுக்கான காரணத்தை நம்ம டீட்டெயில்டா பேசுவோம். அதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி உதயநிதியை கைது செஞ்சாங்க. உதயநிதியோட கைது நடந்தப்ப உண்மையிலேயே சொல்றேன், சட்டம் அனைவருக்கும் சமம் அப்படின்னு சொல்றதெல்லாம் காலங்காலமா நம்ம காதில் விடப்பட்ட அற்பத்தனமான பொய் அப்படின்னு தான் அதை நம்ம எடுத்துக்க முடியும். எஃப்ஐஆர்ல உதயநிதியோட பேர் இருக்கு, உதயநிதியை அரெஸ்ட் பண்றாங்க. இப்ப உங்களையோ என்னையோ ஒரு சாதாரண வழக்குல அரெஸ்ட் பண்றாங்க, இங்க இருந்து வெளியூருக்கு கூட்டு போகணும். இப்ப நான் அரியலூர்ல இருக்கேன், உதாரணத்துக்கு திருச்சியில ஒரு வழக்கு, என்ன திருச்சி கூட்டு போறாங்க அப்படின்னா என் வக்கீலு, என் ஃப்ரெண்ட்ஸு, என் ஃபேமிலி, நான் யாரை வேணாலும் அந்த போலீஸ் ஜீப்ல ஏத்திட்டு போயிட முடியுமா? இறங்கடா மயிறு அப்படிமா எடுத்தெடுப்புக்கு அடிச்சுதான் பேசுவாங்களே, ஏய் போ கீழே அப்படின்னு. ஆனா உதயநிதியை தஞ்சாவூருக்கு கூட்டு வர்றப்ப ஏதோ பிக்னிக் போற மாதிரி கூட்டு போறாங்க. வேணும் உள்ள உட்காந்து சரக்கு அடிக்கல, சீட்டா இல்ல, தம் அடிக்கல. எல்லா மீடியாவும் பார்த்ததால எல்லாத்தையும் அதை கூட செய்வாங்க போல இருக்கு. உதயநிதியை அரெஸ்ட் பண்ற சேகர் பாபு எதுக்கு உள்ள உட்காந்துருக்கணும்? பரந்தாமன் எதுக்கு உள்ள உட்காந்துருக்கணும்? மா சுப்பிரமணியம் எதுக்கு உள்ள உட்காந்துருக்கணும்? என்ன திமுக செயற்குழுவை கூட்டுறீங்களா உள்ளுக்குள்ளேயே போலீஸ் ஜீப்புக்குள்ள? எப்படி இந்த அதிகாரிகள் அனுமதிச்சாங்க? இந்த கவர்மெண்ட் எப்படி அனுமதிச்சது? காவல்துறை முதலமைச்சர் கண்ட்ரோல்ல தானே இருக்கு. அரெஸ்ட் பண்ணது உதயநிதிய, அக்யூஸ்ட தவிர மீதி எல்லாம் வெளியே போன்னு சொல்லணும்ல. சிங்கம் படத்துல சூர்யா சொல்ற மாதிரி அக்யூஸ்ட தவிர எல்லாம் கீழே இறங்குன்னு சொல்லணும். இவரை உட்கார வச்சுக்கிட்டு இவரு ஜன்னல்ல பல்ல காமிச்சுக்கிட்டே வர்றாரு, நாங்கெல்லாம் எந்த கைதுக்கும் பயப்பட மாட்டோம் அப்படின்னு ஸ்டில்லு கொடுத்துக்கிட்டு பின்னாடி உட்காந்துக்கிட்டு இவங்க எல்லாமே வடக்கதை பேசிட்டு வராங்க. என்னையா சட்டம் உங்களுக்கு? எல்லாத்தையும் அப்படி செஞ்சிருவீங்களா? விசாரணைக்கு அழைச்சிட்டு போறாங்க. அங்க சேகர் பாபுக்கு என்ன வேலை இருக்கு? பரந்தாமனுக்கு என்ன வேலை இருக்கு? மா சுப்பிரமணியனுக்கு என்ன வேலை இருக்கு? ஏன் திமுக எல்லாத்தையும் ஏத்திங்களேன், மாநாடுக்கு நாடு நடத்துங்களேன் காவல்துறையை வச்சுக்கிட்டு. யார் இந்த வேலையெல்லாம் பார்த்தா இதெல்லாம் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கலன்னா அப்புறம் நாம எப்படி பார்க்க முடியுது? டிவி கேவினர் இதெல்லாம் நீங்க கேட்டிருக்கணும், ஆனா கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் நான் சொன்னாலும் உங்களுக்கு ரோசம் வந்துருது. நேத்து பட்ஜெட்ல சில குறைகளை சாஃப்டா சுட்டி காட்டினேன், அதெல்லாம் இல்ல நீ சொம்பு அப்படின்னு தூக்கிட்டு வரீங்க. இப்படிதான் திமுக ஏதாவது குறைடா அப்படின்னா அதெல்லாம் இல்ல, எங்க ஆட்சியில பாலாரும் தேனாரும் ஓடுதுன்னு பேசியா அழிஞ்சான். குறைகளை சுட்டி காட்டினா கேளுங்க, அவங்க சிஎம்ஏ அதான் சொல்லியிருக்காரு, குறை இருந்தா சொல்லுங்கன்னு. எப்படி இதெல்லாம் அனுமதிக்கிறீங்க? எத்தனை போலீஸை சஸ்பெண்ட் பண்ண போறீங்க பாப்போம். உதயநிதி எஃப்ஐஆர் போட்டிருக்கு, உதயநிதி அக்யூஸ்ட் கூட்டு போறாங்க.
இவங்க எல்லாம் யாரு? இவங்களை எதுக்கு ஏத்துனீங்க? ஏன்னா உதயநிதி பேச்சு துணைக்கு ஆள் சேர்க்கிறீங்களா? உள்ள கேரம் போர்டு வாங்கி கொடுங்களேன், 4 பேரும் உட்காந்து விளையாண்டுக்கிட்டு வரட்டும். எந்த அடிப்படையில இவங்களை எல்லாத்தையும் கூட்டு போனீங்க? கூட்டு போன காவல் அதிகாரிகள் நேரம் சஸ்பெண்ட் பண்ணிருக்க வேணாமா? ஏன்னா சௌரியத்துக்கு யார வேணாலும் இது மத்தவங்களுக்கு நடக்குமா? அட என்ன விட்டுருங்க. டிவிகே கட்சிக்காரர்களே இப்ப எத்தனையோ பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. அவன் ஃபேமிலி அவன் ஃப்ரெண்ட் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வரட்டுங்க அப்படின்னு கூட்டு போவாங்களா? ஏன்னா நாயம்மா 2 பொரட்டா முட்டையிலேயே போட்டு இறக்கி விட்டுட்டு தான் போவாங்க. இது என்ன திமுகவோட ஆட்சி நடக்கிற மாதிரியே இருக்கு. அப்புறம் உதயநிதிக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணப்படுது அப்படின்னா நான் சும்மா என் புருஷனும் கச்சேரிக்கு போறாங்கிற கதையா பேருக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு பின்னாடியே இன்னும் 4 பேர்த்த ஏத்தி விட்டுட்டு ஜாலியா தஞ்சாவூர் டூர் போயிட்டா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்ப காவல்துறை இன்னும் திமுகவோட கட்டுப்பாட்டுல இருக்கா? உதயநிதி கட்டுப்பாட்டுல இருக்கா? சத்தியமா சொல்றேன், எனக்கு வயிற்றெரிச்சலா இருக்கு. போலீஸ பூரா திமுக அரெஸ்ட் பண்ண மாதிரி இருந்தது. அதை பார்க்கும்போது நான் அன்னைக்கே பேசணும்னு நினைச்சேன், விடக்கூடாதுன்னு. நீ உதயநிதி அரெஸ்ட் பண்றியா இல்ல திமுக போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்களா? கார் உள்ள கட்சிக்காரன் 4 பேர் இருக்கான், பின்னாடி 25 வண்டி வருது, முன்னாடி 25 வண்டி வருது. இதுக்கு எதுக்கு நீங்க அவனுக்கு பேர் எடுத்து கொடுக்கறதுக்கு நீங்க என்னத்துக்கு இப்படி ஒரு வேலையை பாக்குறீங்க? போலீஸே இந்த சோழியை பாத்துட்டாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சரி பாத்துட்டாங்கன்னே வச்சுக்கோ, யாரு மேல நடவடிக்கை எடுத்தாரு முதலமைச்சர்? இப்படியே நடந்தா என்ன பண்ண முடியும்? அழகா மைலேஜ் ஏற்றி விட்டாங்க உதயநிதிக்கு. அவர் என்னமோ பெரிய சுதந்திர போராட்டத்துக்கு தியாகி மாரி பொம்பளைய பத்தி ஆபாசமா பேசிவிட்டு சௌரியத்துக்கு பேசிவிட்டு அடுத்தவன்ட்ட சொல்ல கூட முடியல என்ன பேசினாருன்னு. அப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்துட்டு பெரிய ஹீரோ மாதிரி ரவுண்டிங் விட்டுட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் யாருக்கு அசிங்கம்? சம்பந்தப்பட்ட 4 அதிகாரிகளை தூக்கி குப்பையில கடாசுங்க சஸ்பெண்ட் சொல்லிட்டு. அடுத்த வாட்டி இது நடக்காது. இல்லாட்டி உதயநிதியை நீங்க திமுக எவனை அரெஸ்ட் பண்ணாலும் நாங்களும் ஒருவனு கூடுவாங்க. இப்படிதான் நடக்கும். நடவடிக்கை எடுங்க எடுங்க எடுங்க. ஏன்னா திமுக போலீஸ் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ஆம்ஸ்ட்ராங் வழக்கு ஒரு கொலை நடந்திருக்கு. அதுல முக்கியமான 2 பேர் தப்பிச்சு போயிருக்காங்க. ஒருத்தர் பேர் மொட்டை கிருஷ்ணன், இன்னொருத்தர் பேர் சம்போ செந்தில். ஒரு 26 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. முதல்ல ஒண்ணு சொல்றேன், அக்யூஸ்டோட எண்ணிக்கைகள் கூட 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 அந்த கேஸ் ஒண்ணு இல்லாம போகும். ஒரு 4 அக்யூஸ்ட் 5 அக்யூஸ்ட்னா எப்படியாவது ஆதாரத்தை திரட்டி கன்விக்ஷன் வாங்கி கொடுத்துடலாம். நீ 26 அக்யூஸ்ட போட்டு அந்த கேஸ்ல எப்படி கன்விக்ஷன் வாங்க? ஒருத்தன் கூட உள்ள போக மாட்டான். இன்னைக்கு சிபிஐ கைக்கு போயிருந்தாலும் ஒண்ணும் பண்ண போறது இல்ல. ஏன்? அடிப்படையே உடஞ்சு போச்சு. இந்த புகாரிங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர், இந்த பறையமலை போலீஸ் இன்ஸ்பெக்டர், இந்த ஆளு தான் திருவேங்கடத்தை சுட்டு கொண்டவர். பெரிய என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். முதல்ல என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்ங்கிற வார்த்தையே தப்பு. என்கவுண்டர்னா என்ன ஸ்பெஷலிஸ்ட்? என்கவுண்டர்னா என்ன? வழக்கம் போல ஒரு கதை சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதான் ஆக்சுவலா ஒரிஜினல் என்கவுண்டர். இவங்க சொல்றது கதை. அவன் ஆயுதத்தை எடுத்து வெட்ட வந்தான், தற்காப்புக்காக சுட்டேன். தற்காப்புக்காக சுடுறதுல என்னடா ஸ்பெஷலிஸ்ட் வேண்டி கிடக்கு? ஏன்னா அவன் புகாரி போறப்பெல்லாம், புகாரி எந்த கேஸுக்கெல்லாம் போறாரோ புகாரியை கொத்த வருவான், சுட்டுருவாங்களா? அதுதான் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா? என்கவுண்டர் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாம தற்காப்புக்காக நடக்கிறது. இதை என்ன ஸ்பெஷலிஸ்ட் வேண்டி கிடக்கு? இவரு சுட்டு கொண்டு இருக்காரு. இதுல இந்த மொட்டை கிருஷ்ணனுக்கு 2018 அகில் சேட்டு சிம் கார்டு வாங்கி கொடுத்துருக்காப்புல. அதை கண்டுபிடிச்சு இந்த விசாரணையில கொலைகேசுல ஒன்னையும் சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அகில் சேட்டை பிடிச்சிக்கிட்டு 10 லட்சம் கொடு 5 லட்சம் கொடுன்னு 35 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்காங்க. சம்பந்தமே இல்ல கொலைகேசுல. உன்னை நான் சேர்த்துருவேன், கொலைகேசுல உன்னை சேர்த்துருவேன். சிம் கார்டு வாங்கி கொடுத்துருக்கேன் மொட்டை கிருஷ்ணனுக்கு, ஒழுங்கா பணத்தை கொடு, உன்னை சேர்த்துருவேன்னு அவனை துரத்தி 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 அவன்கிட்ட காசு இருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு வேலை பார்த்திருக்காங்கன்னா, ஏன் இவங்க மொட்டை கிருஷ்ணனையும் சம்பவ செந்திலையும் காசு வாங்கிட்டு தப்பிக்க விட்டுருக்க மாட்டாங்க? இப்படி வர நான் கொலையே செய்யாத ஒருத்தனை கொலைகேசம் மேல போட்டுருவேன்னு காசு வாங்குற நீனு, கொலை செஞ்சவன் பெருசா ஒரு அமௌண்ட் கொடுத்தான் அப்படின்னு வாங்கிட்டு நீ ஏன் தப்பிக்க விட்டுருக்க மாட்டேன்? நியாயமா இந்த கொலை கேஸ்ல புகாரியவும் முடிச்சு உள்ள வைக்கணும். இப்ப உள்ளதான் இருக்காப்புல லஞ்சம் வாங்கின கேஸ்ல கரெக்டா விசாரணை நடந்தா திருவேங்கட என்கவுண்டரும் போலி என்கவுண்டரா தான் இருக்கும். 35 லட்சம் ரூபாய் தாய் இல்லாட்டி உன் மேல மெத்து கேஸ் போட்டுறேங்கிறவன் திருவேங்கடத்திட்ட ஒரு 50 லட்சம் கேட்டிருப்பான், நீ தரலன்னா சுற்றுவேன்னு. நான் எங்கடா 50 லட்சம் ரூபாய்க்கு போறேன்றப்ப சுற்றுப்பான் அப்படின்னு நம்ம சந்தேகப்பட வேண்டியது இருக்கா இல்லையா? சொல்லுங்க மக்களே. ஏன் நீ சம்பவ செந்தில்கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்கு, மொட்டை கிருஷ்ணன் பணம் இருக்கு, அவங்க கிட்ட காசு வாங்கிட்டு நீயே ஏன் தப்ப விட்டுருக்க மாட்டேன்? சந்தேகம் வருதா இல்லையா? இத்தனைக்கும் இந்த இந்த அகில் சேட்டுக்கும் இந்த வழக்குக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா அகில் சேட்டு வீட்டுல போய் ஒரு சர்ச் எல்லாம் பண்ணிருக்காரு. ஏன்னா எவன் வீட்டுக்குள்ள போய் வேணாலும் திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்சிற மாதிரி நுழைஞ்சிருக்காப்புல. வழக்குல சம்பந்தம் கிடையாது, சர்ச் வாரண்ட் கிடையாது, எந்த ஒரு சிஎஸ்ஆர் கூட கிடையாது. நீ ஒருத்தன் வீட்டுல போய் சர்ச் பண்றன்னா நீ அத்துமீறி தேட போயிருக்கன்னு அர்த்தம். இவ்வளவையும் பண்ணி திமுக ஆட்சியில போலீஸை வளர்த்து விட்டுருக்காங்க.
அந்த நல்லா நக்கி தின்ன பசைதான் இன்னைக்கு ஜாலியா இருக்காங்க எல்லாரும். இந்த என்னங்க இது நடக்குது? ஒரு கொலை நடந்துச்சுன்னா நல்ல காவல் அதிகாரிகள் தமிழ்நாட்டுல 90% பேர் இருக்காங்க, மீதி 10 தான் இந்த மாதிரி சில்லறைங்க இருக்கு. இந்த 10 ஒரு கொலை நடந்துருச்சுன்னா அதை வச்சு எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு அலையும் போல இருக்கு. ஆஹா, ஒரு கொலை நடந்துருச்சு, எவன் கொலை பண்ண எவனா பெரிய பணக்காரன் இருக்கான் அவரு, ரைட் ரைட், ஒரு 50 லட்சத்தை இங்கிட்டு தெரியல, அங்க ஒருத்தன் இருக்கான், அவனை தூக்கி உள்ள போட்டு ஒன்ன தூக்கி வெளில போடுறேன், குப்பை தூக்கி முன்னாடி போட்டு இந்த குப்பையை தூக்கி வெளியே போடுக்கிற கதை தான், வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு சேட்டுக்கிட்ட போயிட்டு காசை வாங்கிட்டு இந்த ஜோலி பார்த்திருக்க. ஏன் ஏற்கனவே 26 குற்றவாளிகள்ட்ட நீ காசு வாங்கிட்டு அவர்களை போலி குற்றவாளி, காசுக்கு வாங்காததால போலி குற்றவாளிகளுக்கு ஆக்கியிருக்க மாட்டேன். இப்ப நாகேந்திரன் குற்றவாளி இறந்து போயிட்டாரு, நீ அஸ்வத்தாம அப்படி இப்படின்னு இப்ப ஏகப்பட்ட குற்றவாளிகள் இருக்காங்கல்ல, இவங்களெல்லாம் நீ போய் மிரட்டி இருக்க. அவங்க எல்லாம் காசு கொடுக்காததாலதான் எங்களை உள்ள போட்டாங்கன்னு ஈஸியா அறிவு பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்களா? அவங்களுக்கும் வக்கீல் இருக்காங்கல்ல. சார் இது மாதிரி இந்த புகாரின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் சார் வந்தாரு, ஒரு 25 லட்சம் பணம் கொடு, இல்லாட்டி ஆம்சாங் கொலைகேசுல ஒன்னு சேர்த்துருவேன்னு சொன்னாரு. எங்கள்கிட்ட காசே இல்லைன்னு நாங்க சொன்னோம், அதுக்காக எங்களை கொலைகேசுல சேர்த்து விட்டாருங்க. ஆர்கியூ பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்களா? பண்ணுவாங்க. எல்லாருக்கும் வக்கீல் இருக்காங்க, எல்லாருக்கும் சட்டம் தெரியும். அப்ப உண்மையான குற்றவாளிகள் யாரு? அப்ப உண்மை குற்றவாளிகளை தப்ப வச்சுட்டீங்களா அப்படிங்கிற கேள்வி எழுது. இந்த லட்சணத்துல இதே போலீஸ் தான் இந்த வழக்கை விசாரிக்கணும்னு சிபிஐயை எதிர்த்து திமுக அரசு கோர்ட்டுக்கு போகுதுன்னா எவ்வளவு கேவலமானவர்கள். ஏன் ஆம்ஸ்ட்ராங் கொலையில திமுகவுக்கு சம்பந்தம் இருக்குன்னு நாம சந்தேகப்படக்கூடாது. சொல்லுங்க, குற்றவாளியே இல்லாதவன குற்றவாளின்னு காசு வாங்க போற, ஆனா இந்த மாதிரியான ஆளுங்க தான் விசாரிக்கணும்னு நீனு நீதிமன்ற சிபிஐக்கு கொடுத்தும் எதிர்த்து மேல்முறையீட்டுக்கு போற, கவர்மெண்ட் காசுல மக்கள் வரி பணத்துல அப்படின்னா புகாரி மாதிரியான போலீஸை வளர்த்து விட்டது கூலிப்படையாக செயல்பட வைத்ததா திமுக? ஆமா அப்படின்னு சொல்றோம் நம்ம. இப்ப நீங்க புகாரியை பிடிச்சி விசாரிச்சீங்கன்னா புகாரி யாரோட உத்தரவின் பேர்ல செயல்பட்டு இருப்பாரு? எங்கேயும் போக வேண்டாம், எல்லாம் வல்ல அருண் ஐபிஎஸ். ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் பேசுவோம். என்ன புரியுற மொழியில பேசுவோம்? அவன்கிட்ட காசு இருக்கு, அவனை போய் மிரட்டுறதுக்கு புகாரி மாதிரி ஆளுங்களை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு சஸ்பெண்ட் பண்ணாம வர்றது இதானா? இந்த ஆட்சி மட்டும் மாறல அப்படின்னா அந்த அகில் சேட்டோட கதி என்ன? இப்ப ஆட்சி மாறிடுச்சு, இல்லாட்டி இந்த அகில் சேட்டோட கதி என்ன? ஏற்கனவே 35 லட்சம் வாங்கியிருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங் கேஸ் முடிகிற வரைக்கும் அவன் சொத்தே எழுதி வாங்கிட்டு விட்டுருப்பாங்க. தரலன்னா அவன் பேர்ல மெத்து கேஸ் போட்டுருவாங்க. அவனை சுட்டு கொண்டுட்டு ஆம்ஸ்ட்ராங் கேஸ்ல சம்பந்தம் இருக்கு நான் விசாரிக்க போனேன் எனக்கு வெட்டினான்னு பையன். நம்மளும் ஆமாஞ்சாமி வழக்கமான வடகதை தான், ஒரே ஸ்கிரீன் பிளே தான். ஓ சேட்டுலாம் சம்பந்தப்பட்டிருக்கானா பாரியா அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருந்தோ பொழைக்க வந்த சேட்டு ஒரு பட்டியல் சமூக தலைவரை கொலை பண்ற அளவுக்கு இவனுக்கு எங்க இருந்து தைரியம் வந்தது? நாட்டில் பட்டியல் சமூக மக்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு ஒரு குரூப் சத்தம் போட ஆரம்பிச்சிருக்கோம். நம்மளும் அதை நோக்கியே ஓடி இருக்கோம். இதுக்கு பின்னாடி இவனுங்க பண்ண பித்தலாட்டம் எதுவும் வெளில வந்திருக்காது. உண்மைதானே? ஆட்சி மாறலன்னா அகில் சேட்டோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. மொத்த சொத்தையும் புகாரி கிட்ட எழுதி கொடுத்துட்டு எங்கேயாவது பீடா கடை பிளாட்பாரத்துல வச்சு பொழைக்க வேண்டியதுதான். என்ன மனிதர்கள் யா நீங்க? காக்கி சட்டையை போடுறத ஒவ்வொருத்தரும் கௌரவமா நினைச்சு போடுறான். சாதாரண போலீஸ் வேலைக்கு போறவன் ட்ரைனிங்ல கஷ்டப்பட்டு படாத பாடுபட்டு கௌரவமா நினைச்சு போடுறான். இந்த மாதிரி ஆளுங்களால கலங்கம். இவங்க எல்லாம் பிடிச்சி உள்ள போடுங்க. கண்டிப்பா ஆம்ஸ்ட்ராங் வழக்குல எல்லா காவலர்களையும் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள்ட்ட மறு விசாரணை அப்படிங்கிறத செய்ய தொடங்கி இருக்காங்க. சிபிஐயோட பிடி இருக்கும் பட்சத்துல திமுகவோட கூடாரமே இதால காலியாகும். பல ஐபிஎஸ் அதிகாரிகளும் ஜெயிலுக்கு போவாங்க, பல அரசியல் தலைவர்களும் ஜெயிலுக்கு போவாங்க. கண்டிப்பா நடக்கணும். நடக்கிற நாளுக்காக காத்துக்கிட்டு இருப்போம். விசாரணையை தொடர்ந்து கண்காணிப்போம், தொடர்ந்து பேசுவோம்.